வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக யாரை நேசிக்கணும் அப்படின்றத பற்றின கதை தான் அது. ஒரு அப்பா, ஒரு 5 வயசு பையன், அவங்க வீட்டில் புதுசாக கார் வாங்கியிருக்காங்க. அப்பாவும் பையனும் காரை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காரில் ஏதோ வச்சு கிறுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அவங்க அப்பா கேட்டிருக்கு. யார் கிறுக்கிறான்னு சொல்லி போய் பார்க்குறாரு. பையன் வந்து ஒரு கல்லை வச்சு ஏதோ கிறுக்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. புதுசாக வாங்கின கார் இல்லையா, பக்கத்தில் கொண்டு ஸ்பேனர் எடுத்து இந்த கை தான் கிறுக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு விட்டார் கையில். சின்ன பையனால வழியில் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிட்டான். கோவத்தோட ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாரு, கையெல்லாம் அந்த எலும்பெல்லாம் ரொம்ப உடஞ்சிட்டு ஆப்ரேட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு பயங்கர ஒரு வருத்தம், கோவத்தில் இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பையன் வந்து அந்த பிஞ்சு மொழியில் கேட்குறான், அப்பா கை என் விரல்லாம் சரியாயிருமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். இவருக்கு அது மறுபடியும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. வெளியில் வந்து காரை எட்டி உதைக்கிறார் கோவத்தில், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் கிறுக்குனான்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அதில் வந்து ஐ லவ் யூ அப்பான்னு எழுதியிருக்கான் அந்த பையன். அவருக்கு ரொம்ப மனசு மறுபடியும் கஷ்டமாயிட்டு, சரி நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிற ஒரு பையன் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் ஸ்டோரி. ஆக்சுவலி இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷங்களை விட பொருட்களை தான் அதிகமாக நேசிக்கிறோம். பாசம் வந்து மனுஷங்க மேலே வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொருட்களை விட மனுஷங்க பெஸ்ட் லைஃப்பில். தேங்க்யூ. சியர்ஸ்.